சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் முதல் பகுதி உட்பிரகாரத்திலே 2 சத்தியங்களை அனுசரித்து சுத்தமும், 2வது பகுதி பரிசுத்த ஸ்தலத்திலே 3 சத்தியங்களை அனுசரித்து சுத்தத்தின் மேல் பரிசுத்தமும் நாம் பெற்றுக்கொள்ள நம்மை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தி இருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தோடு 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள் பிரவேசிக்கிறோம். இந்த பகுதியில் 2 விதமான சத்தியங்கள் காணப்படுகிறது. 1 ஜீவ வார்த்தை, 2 ஜீவ கிருபை. ஜீவ வார்த்தை என்பது சத்திய தேவ செய்தியை குறிக்கிறது. ஜீவ கிருபை என்பது சத்திய ஜெப நேரத்தை குறிக்கிறது. சத்திய தேவ செய்தியை நாம் கேட்டு மனம் திரும்பி அதன் அடிப்படையிலே வாழ தீர்மானம் எடுத்து நம்மை ஒப்பு கொடுக்கும் போது சத்திய தேவன் நாம் கிருபாசன தண்டையிலே சேர்ந்து ஜெபிக்கிற நம்முடைய ஜெபங்களுக்கு ஏற்ற சமயத்திலே நிச்சயமாக பதிலை அருளுவார். இப்போதும் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய இந்த 3வது பகுதியிலே முதல் சத்தியமாக இருக்கக்கூடிய சத்திய தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். இன்றைய சத்திய தேவ செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், எண் 14 சத்தியம். தலைப்பு எழுதியாச்சு அப்படின்னா அதற்கு ஆதார வசனங்கள் சொல்றேன், முதல்ல எழுதுங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வசனங்கள். தலைப்பு எழுதி வசனங்களை குறிச்சிட்டோம் அப்படின்னா ஒருவர் தேவ மகிமைக்காக யாத்திராகமம் 12ல 2 முதல் 6 வரையிலான வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 2 முதல் 6 முடிய. இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக. இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். இஸ்ரவேலருக்காக சொல்லப்பட்ட சத்தியம். உங்களுக்கு என்பது இஸ்ரவேலரை குறிக்கிறது. தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஒரு மாதத்தை பிரதான மாதம்ங்கிறார். அப்படின்னா முக்கியமான ஒரு மாதம்னு சொல்றாரு. அப்படி சொல்றது மட்டும் இல்லாம இந்த மாதம் உங்களுக்கு வருஷத்துல முதலாம் மாதமாகவும் இருப்பதாக சொல்றார். இஸ்ரவேலருக்கு தனி கேலண்டர் இருக்கு.
அதுல முதல் மாதம் என்ன அப்படின்னா நிசான் மாதம்னு சொல்லுவாங்க. இந்த நிசான் மாதம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான மாதம். அடுத்த வசனம் 3வது வசனம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். நீங்கள், அதாவது ஊழியர்கள், இஸ்ரவேல் சபையாரை நோக்கி இந்த மாதம் நிசான் மாதம், பிரதான மாதம், முதலாம் மாதம் 10ஆம் தேதியில வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை என்ன செய்து கொள்ள கடவீர்கள்? ஆமா, இத சொல்றாரு. அடுத்த வசனம் 4வது வசனம். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு போதுமான பேர்களாக இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். முந்தின வசனத்துல ஆட்டுக்குட்டிய வீட்டுக்கு இப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அதாவது வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அதே சமயத்துல அடுத்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி போதும்னா ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எண்ணிக்கை கம்மியா இருக்கிறாங்க அப்படின்னா அயல் வீட்டுக்காரனோட நீங்க சேர்ந்து 2 குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுங்க, தெரிந்து கொள்ளுங்க. இலக்கம் பார்த்து நீங்க ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம் 5வது வசனம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அப்படி தெரிந்து கொள்ள வேண்டிய ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்னு சொல்றாருன்னா, பழுதற்றதா இருக்கணும், ஆணா இருக்கணும், ஒரு வயசுள்ளதா இருக்கணுங்கிறார். 3 காரியங்கள் வருகிறது. தொடர்ச்சியா என்னதான் சொல்றாருன்னு கவனிச்சா, செம்மறி ஆடா இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளாடா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பழுது இல்லாம ஆணா இருக்கணும், ஒரு வயசா இருக்கணுங்கிறதுல தெளிவா இருங்கன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியை நீங்க என்ன பண்ணலாம், தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம் 6வது வசனம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து. வாசிக்கப்பட்ட வேத வசனத்திலே நீங்கள் 10ஆம் தேதி நான் சொன்ன மாதிரி தெரிந்து கொண்ட அந்த ஆட்டுக்குட்டிய 14ஆம் தேதி வரைக்கும் வச்சிருக்கணும்னு சொல்றார். அடுத்தபடியா அதை அடிக்கணும்னு சொல்றார். நம்ம எத்தனை வசனம் வாசிச்சிருக்கிறோம்? 5 வசனம் வாசிச்சிருக்கிறோம். யாத்ராமம் 12ல 2 to 6 வரை மொத்தம் 5 வசனங்களை வாசிச்சிருக்கிறோம். இந்த 5 வசனங்கள்ல இருந்து நம்ம உபத்தலைப்பை எடுத்து எழுத போறோம். நல்லா கவனமா கேளுங்க. 5 வசனத்துல நிறைய ரகசியங்கள் இருக்கு. ஆனால் நம்ம மிக முக்கியமான குறிப்பை, ரகசியத்தை, சத்தியத்தை உபத்தலைப்பா தெரிந்தெடுக்கிறோம். அது என்னன்னு நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. இதை நீங்க 1வது உபத்தலைப்பா குறிக்கலாம். நம்ம எப்பவுமே ஒரு மெசேஜ் கேட்டோம் அப்படின்னா குறைந்தபட்சம் 3 ரகசியங்களை கேட்போம். இன்னைக்கு முதல் ரகசியத்தை கேட்க இருக்கிறோம். சத்திய தேவச்சியினுடைய தலைப்பு 14 அப்படிங்கிற எண்ணெய் குறித்த சத்தியம். அந்த 14ங்கிற எண்ணெய் குறித்த சத்தியத்துல உபத்தலைப்பு, முதல் தலைப்பு எழுதிக்கொள்வோம். பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு வைத்திருத்தல். பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு வைத்திருத்தல். பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு வைத்திருத்தல். பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு வைத்திருத்தல். உபத்தலைப்பை எழுதியாச்சு அப்படின்னா அதற்குரிய வேத வசனங்களை சொல்றேன், எழுதுங்க. யோவான் 1:36, 2ஆம் வசனம் 1 பேதுரு 1:19, 3ஆம் வசனம் யோவான் 1:29, 4ஆம் வசனம் ஏசாயா 42:1, 5ஆம் வசனம் மத்தேயு 12:18,
6ஆம் வசனம், ரோமர் 9:11. 7ஆம் வசனம், லூக்கா 23:35. கடைசி வசனம் 8ஆம் வசனம், 1 பேதுரு 2:4. சத்திய தேவ செய்தியினுடைய தலைப்ப, ஆதார வசனங்களை, அதிலிருந்து உப தலைப்புக்கு தேவையான ஒத்து வசனங்களை எழுதி இருக்கிறதான நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? 14ஆம் ஆண்டின் துவக்க நாளிலே காணப்படுகிற நம்முடைய இருதயங்களிலே எண் 14 சத்தியத்தை, அதன் உப தலைப்பினை நமக்குள்ளாக எழுதி வைக்க நம்மோடு தேவன் பேச இருக்கிறார். எல்லாரும் தாழ்த்துவோமா? இருதயங்களை ஒப்பு கொடுப்போமா? மனக்கண்கள் திறக்கப்பட, சத்தியம் நமக்குள் பதிக்கப்பட, சத்திய தேவ ஜனமா வாழ, நாம கேட்கிற சத்திய தேவ செய்தியிலிருந்து நாம் அறிய வேண்டிய, உணர வேண்டிய சத்தியத்தை கண்டுபிடிக்க ஜெபத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரன் இயேசுவின் நாமத்தில், சத்திய ஆவியானவரின் துணையோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். சத்திய பிதாவே, சத்திய இயேசுவே, சத்திய ஆவியானவரே, உம்முடைய நாமத்திற்கு கோடா கோடி அல்லேலூயா, கோடா கோடி ஓசியானா, கோடா கோடி ஸ்தோத்திரம். கடந்த 13 ஆண்டு காலங்களாக என்னுடைய, எங்களுடைய எல்லாருடைய இருதயங்களிலும் உம்முடைய சத்தியத்தை, வேத வசனங்களை எழுதி வைத்து நிரப்பினபடியா கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த 14ஆம் ஆண்டின் துவக்க நாளிலும் இன்றைக்கும் நீர் எழுத இருக்கிற சத்தியத்துக்காக, நித்திய ராஜாங்கத்தின் ஆளுகை அதிகாரம் வல்லமைக்காக சேனைகளின் கர்த்தராகிய நீர் பரிசுத்தர் 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 வணங்கி கும்பிட்டு தொழுது கொள்கிறோம். எபிரேயர் 8:10 அடிப்படையில் எங்கள் எல்லாருடைய இருதயங்களையும் உம்முடைய உடன்படிக்கையின் பெட்டியாக பாவித்து நீர் சத்தியத்தை எழுத ஒப்பு கொடுக்கிறோம். எண் 14க்குள்ளாக மறைந்திருக்கிற ரகசியங்களை, ஆழங்களை, சத்தியங்களை நாங்கள் அறிய வேண்டும், நாங்கள் உணர வேண்டும். அதற்காக கொடுத்திருக்கிற தலைப்புக்காக, உப தலைப்புக்காக, வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர. அவைகளை விடுவித்து, அவைகளின் சத்தியத்தை வெளிப்படுத்தி எங்களுக்குள்ளாக எழுதி வைக்கும்படி செபிக்கிறோம். நீர் எழுதுகிற சத்தியத்தை நாங்கள் கேட்டு உணர்ந்து மனந்திருந்தி நல்ல தீர்மானம் எடுக்க பகுத்தறிவை கொடுக்கும்படி செபிக்கிறோம். சகல துதிகன மகிமையாவற்றை கொடுக்கிறோம். சத்திய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், சத்திய ஆவியானவரின் துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும், குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்குள் உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டு 13 வருடம் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் 14ஆம் வருடத்தின் துவக்கத்திலே காணப்படுகிறோம். கடந்த 13 ஆண்டுகளாக ஆண்டின் துவக்கத்தின் போது நாம் எண்களோடு தொடர்புடைய சத்தியத்தை கேட்டு வந்திருக்கிறோம். இதை எத்தனை பேர் கவனிச்சீங்களோ தெரியல. 2012 முதல் வருடம் ஆரம்பிக்கப்படும் பொழுது யோவான் 1:1 அடிப்படையிலே, ஆதியிலே அப்படின்னா முதலிலே என்ன இருந்தது? வார்த்தை. அப்ப நம்ம வார்த்தையின் ஆலயம்னு நம்முடைய சபையை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார்.
1, 2, 3 முதல் 3 வருடங்கள் பிதா வார்த்தை, இயேசு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை. வார்த்தையை மையமாக கொண்டு தெய்வீக கணக்கின் அடிப்படையிலே, எண்களின் அடிப்படையிலே நாம் சத்தியத்தை கேட்டு வந்தோம். தொடர்ந்து 4ஆம் வருடம், 4 என்பது உலகத்தை வெளிப்படுத்துகிறது, உலகத்தை குறிப்பிடுகிறது. 5 என்பது கிருபையை வெளிப்படுத்துகிறது. 6 என்பது மனுஷீகத்தையும் பிசாசீகத்தையும் வெளிப்படுத்துகிறது. இப்படி தொடர்ந்து அவைகளோடு தொடர்புபடுத்தி சத்தியத்தை கேட்டு வர தெய்வம் இரக்கம் பாராட்டினார். தொடர்ச்சியாக 7ஆம் வருடத்திலே 7 வார்த்தையின் பரிபூரண எண். மறுபடியுமாக தெய்வீக வார்த்தை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்ச்சியாக 7ஆம் வருடத்திலே வார்த்தையின் பரிபூரணத்தை சத்தியமாக கேட்க ஆரம்பித்தோம். பிறகு 8ஆம் வருடம் 8 இயேசுவோடு தொடர்புடைய ரகசியங்கள், இயேசுவை மையமாக கொண்ட, ரட்சிப்பை மையமாக கொண்ட 8 என்கிற எண்ணை மையமாக கொண்ட சத்தியத்தை கேட்டோம். அடுத்தபடியாக 9 பரிசுத்த ஆவியானவர். அடுத்தபடியாக 10 விதமான கற்பனைகள். அடுத்தபடியாக 11 என்பது இயேசுவை நீங்களும் நானும் வணங்க வேண்டும் என்கிற சத்தியத்தை கேட்டோம். எண் 11 எதனை வெளிப்படுத்துகிறது? நாம் இயேசுவை வணங்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக எண் 12. எண் 12 என்பது தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக நம்மை மாற்றுகிறது. நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக வாழ வேண்டுமானால் கனி கொடுக்கிற வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் தெய்வம் நமக்கு எண்களின் அடிப்படையில சத்தியத்தை கொடுக்கிறார் அப்படின்னா இதெல்லாம் ஆழமான ரகசியங்கள் இருக்கு, அதெல்லாம் தேவ சித்தம் இருக்கு, அதெல்லாம் தேவ திட்டம் இருக்கு. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரரா கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில கனி கொடுக்கிற வாழ்க்கையை நடத்தி வருகிறோமா? அடுத்தபடியாக எண் 13 கேட்க ஆரம்பிச்சோம். எண் 13 என்பது சீஷத்துவத்தை, விசுவாசத்துவத்தை, பரிசுத்தத்தை, பரிசுத்தவான்களாக வாழ வேண்டிய வாழ்க்கையை குறிக்கிறது. அதனாலதான் கடந்த 13வது வருஷம் நம்ம சீஷத்துவத்தை குறிச்சும், விசுவாச வாழ்க்கையை குறிச்சும், பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை குறிச்சும் ஆரம்ப கட்டத்தில் சத்தியத்தை கேட்டு, பிறகு தொடர்ந்து 13 வாரம் 13 விதமான சத்தியங்களையும் கேட்டோம். முடிவா 13ங்கிற அந்த இலக்கத்துல எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? இப்படி 13 மையமா வச்சு 13 சத்தியங்களையும் கர்த்தர் கேட்க உதவி செய்தார். இந்த 13 சத்தியமும் எனக்கு எதை வெளிப்படுத்துகிறது? நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்றால், நீங்களும் நானும் இயேசுவுக்கு சீசனா வாழணும், பரிசுத்த ஆவியானவருக்கு விசுவாசியா வாழணும், பிதாவாகிய தேவனுக்கு, பிதாவுக்கு என்னவா வாழணும்? பரிசுத்தவானாக வாழ வேண்டும். பிள்ளை இது வேற ரகசியம். காது இங்க ஷார்ப்பா இருக்கணும், சத்தியத்தை கேட்கறதுல முழு கவனமா இருக்கணும். ஏன் ஆலயத்துக்கு வர்றோம்? ஆலயத்துக்கு வர்ற நோக்கம் என்ன? வர்றதை எப்படி முழுமையா நிரப்பி கொண்டு போகிறோமா? இப்படி நிரப்பி கொண்டு போகிறத நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கத்தக்கதாக வாழ்க்கையை நடத்துகிறோமா? அடிக்கடி நினைவுபடுத்தி பார்க்கணும் கேட்ட சத்தியத்தை. இன்னைக்கு 14வது வருஷம் துவங்குது அப்படின்னா உங்க எதிர்பார்ப்பு என்ன? உங்களுடைய வாஞ்சை என்ன? உங்களுடைய பிரியம் என்ன? உங்களுடைய ஆவல் என்ன? இன்னைக்கு சத்தியத்தை தேவன் எனக்கு என்ன பேச போறாரு? இதுக்கு முன்னால நான் கேட்ட சத்தியத்துல என்ன உண்மையா இருக்கிறேன்? அது என்னுடைய இருதயத்துல இருக்குதா? அது என்னுடைய நினைவுல இருக்குதா? அதை இப்ப ஆவியானவர் எனக்கு கேட்கும் போது பதிலா சொல்ல ஆர்வமா இருக்கிறேனா? தயாரா வரணும். இன்றைக்கு நமக்கு எண் 14 சத்தியத்தை குறித்து பேச இருக்கிறார். வேதத்திலே எண் 14 தொடர்புடைய ரகசியங்களை தேவ சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு ஆராய்ச்சி செய்த போது பல ரகசியங்கள் காணப்பட்டது. அதுல மிக முக்கியமா 14ஆம் தேதி, 14ஆம் நாள், 14ஆம்
வருஷம். இப்படி 3 மிக முக்கியமான எண் 14 இணைந்த ரகசியங்கள் வந்தது. அப்படி 3 மிக முக்கியமான அந்த ரகசியங்களிலே முதலாவதாக எண் 14 தேதியோடு தொடர்புடைய ரகசியத்தை, சத்தியத்தை இன்றைக்கு நாம் கேட்க துவங்குகிறோம். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம எண் 14 சத்தியத்துக்காக ஆதார வசனமா எடுத்துக்கொண்ட யாத்திராகமம் 12 2 முதல் 6 வரையிலான இந்த 5 வசனங்களுக்குள்ள 14ஆம் தேதி என்ற வார்த்தைகள் வந்ததா இல்லையா? வந்துச்சு. இங்க கவனிங்க, இந்த இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு விளங்குச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம கேட்க போற சத்திய தேவ செய்தி நல்லா விளங்கும். இந்த இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு விளங்கல அப்படின்னா இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கிற சத்திய தேவ செய்தி சரியா விளங்காது. இஸ்ரவேலர் எகிப்துல அடிமையா வாழ்ந்தாங்க. தேவன் மோசேய அழைக்கிறாரு. அழைத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எகிப்துக்கு போன்னு சொல்றாரு. அவன் போக மாட்டேங்கிறான். பிறகு ஆரோனை கொனைக்கு அனுப்புறேங்கிறார். 2 பேருமா சேர்ந்து எகிப்துக்கு போறாங்க. இஸ்ரவேலரை சந்திக்கிறாங்க. பார்வோன் இடத்துல போய் நிக்கிறாங்க. திரும்ப திரும்ப என் ஜனங்களை என் தேவனுக்கு ஆராதனை செய்ய விடுன்னு சொல்றாங்க. அவன் விடுறேன்னு சொல்றான். ஆனா விட வேண்டிய நேரம் வரும்போது போக விட மாட்டேன் அப்படிங்கிறான். 10 முறை மறுதளிக்கிறான். 10வது முறை வேற வழியே இல்ல, இந்த ஜனங்க இங்க இருந்தா எனக்கு பெரிய ஆபத்துன்னு சொல்லி துரத்தி விடுறான். அப்படி துரத்தி விடக்கூடிய அந்த நாள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரவேலருடைய கேலண்டர்ல 14ஆம் நாளாக இருந்தது. அல்லேலூயா. எகிப்தியனை பொறுத்தவரையில துரத்தி விடுற நாள், இஸ்ரவேலரை பொறுத்தவரையில அன்றைய தினம் எகிப்திலே அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் சபையார் தங்களுடைய குடும்பத்தினுடைய இலக்கத்திற்கு தக்கதாக பழுதற்ற 1 வயதுள்ள ஆண் ஆட்டுக்குட்டியை 10ஆம் தேதி தெரிந்து கொண்டு அதை 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஓசியானா ஸ்தோத்திரம். இந்த 14ங்கிற அந்த தேதி, இந்த 14ங்கிற அந்த இலக்கம், இந்த 14 அப்படிங்கிற அந்த எண் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்றால், பழுதற்ற 1 ஆட்டுக்குட்டி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இஸ்ரவேலர் அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணாங்க, அவன் குடும்பத்துக்கு அல்லது பக்கத்து வீட்டுக்காரனோட கம்பைன் பண்ணி 2 பேரும் ஜாயின் பண்ணி சேர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அவர்கள் அப்படி தெரிந்து வைத்துக் கொண்ட நாள் 14ஆம் நாள். ஆனால் இப்ப நம்ம அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பழுதற்ற அந்த ஆட்டுக்குட்டியை குறித்த ரகசியங்களை, சத்தியங்களை இன்றைக்கு சத்திய தேவ செய்தியாக நாம் கேட்டறிய இருக்கிறோம். அதற்காக நாம் எழுதி கொண்டதான வேத வசனங்கள்ல முதல் வசனமா இருக்கக்கூடிய யோவான் 1:36 தேவ மகிமைக்காக வாசிக்கவும். யோவான் 1:36 இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். ஆமென். இயேசு நடந்து போறார். அப்படி அவன் நடந்து போகிறத யாரு பார்க்கிறா அப்படின்னா, எந்த யோவான்? யோவான் அப்படிங்கிற போது வெவ்வேறு நபர் இருக்கிறாங்க. இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானன் இயேசு என்ன பண்றான்? பார்க்கிறான். இயேசு என்ன பண்றாரு? நடந்து போறாரு. இயேசு 2 கால்ல நடந்து போறாரு. இயேசு எத்தனை கால்ல நடந்து போறாரு? 2 கால்ல நடந்து போறாரு. அவருக்கு 2 கால் தானே? ஏனென்றால் இயேசு மனுஷனா பூமியில வாழ்ந்தார். அவர் தன்னுடைய 2 கால்களை கொண்டு நடந்து போகிறார்.
அப்படி நடந்து போகிற அந்த காட்சிய யோவான் ஸ்நானன் தன்னுடைய கண்களாலே காண்கிறான். அவன் கண்டு எழுதியிருக்கா இல்லையா? ஆனா அவனுடைய பார்வைக்கு, அவனுடைய கண்களுக்கு இயேசுவானவர் எப்படி தெரிகிறார் என்றால், ஆச்சரியம், அருமையான ரகசியம். வெறும் ஆட்டுக்குட்டி இல்ல, தேவ ஆட்டுக்குட்டி. பாருங்க, இது கண்ணாடியை போட்டுட்டு உங்களை பாக்குறேன், கண்ணாடியை கட்டிட்டு உங்களை பாக்குறேன். அவன் கண்ணாடி போட்டானா என்னன்னு நமக்கு தெரியாது, அவன் கண்ணாடியை கட்டினானா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவன் கண்களால இயேசு என்ன பண்ணி இருக்கிறான்? பார்த்து இருக்கிறான். சுத்தி எல்லாரையும் பார்க்கறான், எல்லாரும் நடந்து போறாங்க, எல்லாரும் மனுஷனா தெரியுறாங்க. இயேசுவை பார்க்கறான். இயேசு அவனுடைய கண்களுக்கு என்னவா தெரிகிறாரு? தேவ ஆட்டுக்குட்டியா. என்ன ஒரு வெளிப்பாடு பாருங்களேன். செம்மறியாடா தெரியல, வெள்ளாடா தெரியல, தேவ ஆட்டு குட்டி. வார்த்தையை கவனிக்கணும். 3 வார்த்தை. 1 தேவ, 2 ஆட்டு, 3 குட்டி. தேவ ஆடு யாரு? நிதானிக்கணும். அவசரப்பட்டு இயேசுன்னு சொல்லிடக்கூடாது. பிதாதான் தேவ ஆடு. இயேசு பிதாவாகிய தேவ ஆட்டுக்கு குட்டியாக தெரிந்தார். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். சத்தியத்தை கவனிங்க. யோவானுடைய கண்களுக்கு தேவ ஆடாக பிதா தெரிகிறார், தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு தெரிகிறார். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளுகிற சத்தியத்திலே தெரிகிற ரகசியம் விளங்க வேண்டும். தெரிந்து கொள்ளுதலும் தெரிகிறதும் கண்களோடு தொடர்புடைய ரகசியம். அருமையான சத்தியம். இந்த வசனத்தை எத்தனை முறை வாசிச்சுட்டு போயிருக்கிறோம். ஆனா அந்த வசனத்துக்குள்ள பிதா இருக்கிறத கண்டுபிடிச்சோமா? இந்த வசனத்துக்குள்ள இயேசு இருக்கிறத கண்டுபிடிச்சோமா? ஸ்தோத்திரம். இயேசுவை சக மனிதர்கள், யூத ஜனங்கள் சாதாரண மனிதனாக, யூத மனிதனாக பார்த்திருக்கலாம். ஆனால் யோவான் ஸ்நானனுடைய கண்களின் பார்வைக்கு தேவ ஆட்டுக்குட்டியாக தெரிந்தது. அல்லேலூயா. இப்ப அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நீக்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. வாசிக்கப்பட்டதான 2ஆம் வசனத்திலே அங்கேயும் ஆட்டுக்குட்டியை பத்தி எழுதியிருக்கு. எழுதியிருக்கா இல்லையா? என்ன குட்டி? ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி தேவ ஆட்டுக்குட்டியை பிரிக்கிறது. இந்த தேவ ஆட்டுக்குட்டி இயேசுவை பிரிக்கிறது. இந்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவை பற்றி மிக முக்கியமாக 3 ரகசியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, 1, அந்த தேவ ஆட்டுக்குட்டி குற்றமில்லாதது. 2, அந்த தேவ ஆட்டுக்குட்டி மாசற்றது. 3, அந்த தேவ ஆட்டுக்குட்டி விலையேற பெற்றது. அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வசனமா வாசிக்க 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 அதுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை கவனிச்சுக்கிட்டே வாங்க. முடிவுல அந்த தேவ ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளப்பட்ட ஆழமான ரகசியம் நமக்கு வெளிப்படும். அந்த தேவ ஆட்டுக்குட்டி உங்களுக்காகவும் எனக்காகவும் தெரிந்து கொள்ளப்பட்டதாக இருக்கிறது. நமக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி குற்றம் இல்லாதது, மாசற்றது, விலையேற பெற்றது. ஏன் குற்றமற்ற, ஏன் மாசற்ற, ஏன் விலையேற பெற்ற தேவ ஆட்டுக்குட்டி நமக்காக தெரிந்து கொள்ளப்பட வேண்டும்? அதான் நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம். அதுதான் நாம் அறிய வேண்டிய சத்தியம். அதுதான் நாம் உணர வேண்டிய சத்தியமாக இருக்கிறது. இதனை நாம் அறிய, உணர, கேள்விப்பட வேண்டிய சத்தியத்தை தெளிவாக கேட்டு உணர அடுத்த வசனத்தை ஒருவர் எடுத்து தேவ மகிமைக்காக வாசிங்க. யோவான் 1:29.
மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு மறுநாளிலே என்ன பண்றாருன்னா யோவானிடத்துல வர்றாரு. அத அவன் பார்க்கிறான். அப்படி பார்த்துட்டு முந்தி வாசிச்ச வசனத்துல பாத்தீங்கன்னா இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னா, சில பாத்தீங்கன்னா 29க்கு அப்புறம் தான் 36 வருது. ஆனா நம்ம சத்தியம் விளங்குறதுக்காக ஆர்டர் பண்ணி இருக்கிறோம். வாசிக்கப்பட்ட யோவான் 1:29 இயேசுவாகிய தேவ ஆட்டுக்குட்டி யோவான் ஸ்நான இடத்துல வரும்போது அவன் பார்க்கிறான். பார்த்துட்டு சும்மா இல்ல, அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான் அப்படின்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இயேசுவை ஏன் தேவ ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும். அல்லேலூயா. உலக மக்கள் எல்லாரிடத்திலும் என்ன இருக்கு? பாவம் இருக்கு. பாவம் மட்டும்தானா இருக்கு? அக்கிரமங்கள் இருக்கு. அக்கிரமங்கள் மட்டும்தானா இருக்கு? மீறுதல் இருக்கு. உலகத்திலே வாழ்கிற, உலகத்திலே வாழ்ந்த, உலகத்திலே வந்து வாழ இருக்கிற எல்லா மனிதர்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மீறுதல்களையும் இயேசு சுமந்து தீர்க்க வேண்டும். அப்படி சுமந்து தீர்க்கப்பட வேண்டிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால், பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும், அக்கிரமம் இல்லாதவராக இருக்க வேண்டும், மீறுதல் இல்லாதவராக இருக்க வேண்டும். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவே பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டி. ஸ்தோத்திரம். ஓசியானா. அல்லேலூயா. முன்னால இஸ்ரவேலர் எகிப்துல பழுதற்ற ஒரு வயது மதிக்கத்தக்க ஆண் ஆட்டை தெரிந்து கொள்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் பின்னால ஒரு காலகட்டம் வரும்போது அந்த மாதிரி பழுது இல்லாத, குற்றமற்ற, மாசற்ற, விலையேற பெற்ற ஒரு ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டிய 14ஆம் தேதி வரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டு வைத்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டு வைத்திருந்தவர் யார்? இயேசு. இந்த இயேசு குற்றமற்றவர், இந்த இயேசு மாசற்றவர், இந்த இயேசு விலையேற பெற்றவர். ஒட்டு மொத்தத்துல உலகமெங்கிலும் வாழ போகிற அனைத்து மனிதர்களுக்காகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. ஓசியானா. ஸ்தோத்திரம். அதெல்லாம் சரிங்க. இயேசு பழுதற்ற ஆட்டுக்குட்டி அல்ல, தேவ ஆட்டுக்குட்டி. அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார். அதாவது 14ஆம் தேதி வரைக்கும் வைக்கப்பட்டிருந்தார். எந்த 14ஆம் தேதி? நிசான் 14ஆம் தேதி. இப்படி நிசான் 14ஆம் தேதி வரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டு வைக்கப்பட்டிருந்த இயேசுவை தெரிந்து கொண்டவர் யார்? அடுத்த வசனம். ஏசாயா 42:1. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். ஆமென். இப்ப மத்தேயு 12:18 ஒருத்தர் எடுத்து வாசிங்க. மத்தேயு 12:18 வசனம். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். ஆமென். ரெண்டையும் வாசிச்சோம். சின்ன வித்தியாசம் தான். அதுல பாத்தீங்கன்னா நான் ஆதரிக்கிற என் தாசன் இருக்குது, இங்க நான் தெரிந்து கொண்ட என் தாசன் இருக்குது. சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான்.
எதுவா இருந்தாலும் இங்க கவனிங்க. இதுல இருந்து நம்ம என்ன விளங்கி கொள்ளுகிறோம் அப்படின்னா, இந்த வசனங்கள்ல நிறைய ரகசியங்கள் இருக்கு. அதை ஒவ்வொன்னா எடுத்து நம்ம பார்க்க முடியாது. நான் தெரிந்து கொண்டவர் என்ன எழுதியிருக்கு? இயேசுவை யோவான் ஸ்நானன் தேவ ஆட்டுக்குட்டியாக பார்த்து தெரிஞ்சுக்கிறான். ஆனால் அவன் தேவ ஆட்டுக்குட்டியாக அவருடைய பார்வைக்கு தெரிவதன் நோக்கம் என்னவென்றால், காரணம் என்னவென்றால், யாரால் அப்படி பார்த்தான் என்றால், பிதாவாகிய தேவன் இயேசுவை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். தெரிந்து கொண்டவர், நான் தெரிந்து கொண்டவர், பிதாவாகிய தேவன் ஆதரிக்கிறவர், பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவர், பிதாவாகிய தேவனுக்கு நேசமானவர். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். பிதா வராரு, இயேசு வராரு, ஆவியானவர் வராரு. இதுல நாம இங்க கேட்கிற சத்தியம் என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவன் தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசுவை தெரிந்து கொண்டார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன் இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொண்ட பிறகுதான் யோவான் ஸ்நானன் அவர் என்னவா தெரிந்து கொள்ளுகிறான் அப்படின்னா கண்டுபிடிக்கிறான். தெரிந்து கொள்ளுகிறான் என்னங்க? கண்டுபிடிக்கிறான். ஆனால் இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி என்று தெரிந்து கொண்டவர் யாரு? பிதாவாகிய தேவன். எங்கெங்க இதை தெரிஞ்சுக்கிட்டாரு? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த வசனம் ரோமர் 9:11. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவராலே நிலைநிற்கும்படிக்கு. ஸ்தோத்திரம். ரோமர் 9:11 வாசிச்சாங்க. இது வேற விதமான காரியங்களை வெளிப்படுத்துகிறது. ஆனால் தெரிந்து கொள்ளுதல் என்கிற ரகசியத்தை இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொண்டதிலே நாம் விளங்கிக் கொள்ள, வசனத்தை கவனிங்க, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிறார். சோ தெரிந்து கொள்ளுகிற வேலையை யார் செய்யறா? தேவன். தேவன்னா யாரு? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன்னா தெரிந்து கொள்ளுகிறார். இந்த தெரிந்து கொள்ளுகிற காரியத்துல 3 ரகசியம் இந்த வசனத்துல இருக்கு. ஒன்னு தீர்மானம், ஒன்னு என்னங்க? 2 அழைத்தல், 3 கிரியைகள். தெரிந்து கொள்ளுதல 3 வார்த்தை இருக்கு. 3 வார்த்தையை வசனத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா பிரசங்கம் கேட்கறதுக்கு என்னைய கவனிங்க. பரலோகங்கள்ல பிதாவாகிய தேவன் ஒரு பக்கம் தேவ ஆடா இருக்கிறார். அவர் கூட தேவ ஆட்டுக்குட்டி ஒன்னு இருக்கு. அது யாருங்க? இயேசு. இப்படி ஒரு கோணத்துல மனசுல வச்சுக்கங்க. இன்னொரு கோணம், பரலோகத்துல பிதா மேய்ப்பனா இருக்கிறாரு. பரலோகத்துல பிதா மேய்ப்பரா இருக்கிற அந்த சூழல்ல அந்த மேய்ப்பருக்கு மந்தை இருக்கு. பரலோகத்துல என்ன இருக்கு? மந்தை இருக்கு. அந்த மந்தை என்பது எதை குறிக்கிறது? ஆட்டுக்குட்டிகளின் ரகசியம். அங்க நிறைய ஆட்டுக்குட்டிகள் இருக்கு. மந்தைனாவே என்னதான்? ஆட்டுக்கூட்டம், ஆட்டுக்குட்டிகளின் கூட்டம். நிறைய ஆடுகள் இருக்கு. பரலோகங்கள்ல பிதாவாகிய தேவன் மேய்ப்பரா இருந்து அங்க இருக்கிற எல்லா ஆடுகளையும் பார்க்கிறாரு. அடுத்தபடியா தேவ ஆடா இருந்து, வார்த்தையில கவனிக்கிறீங்களா? தேவ ஆடா இருந்து பரலோகங்கள்ல இருக்கிற அந்த மந்தைகளை பார்க்கிறாரு. அந்த எந்த ஆடுமே என்ன ஆட்டுக்குட்டியா இல்ல, தேவ ஆட்டுக்குட்டியா இல்ல. வலது பக்கம் அப்படி திரும்பி பார்க்கிறாரு. யார் இருக்கா? இயேசு இருக்கிறாரு. இயேசு அவர் கண்ணுக்கு என்னவா தெரிகிறாரு? தேவ ஆட்டுக்குட்டியா தெரிகிறார். தேவ ஆடா இயேசுவை பார்க்கும்போது இயேசு தேவ ஆட்டுக்குட்டியாக தெரிகிறார். அல்லேலூயா. அப்படி தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, இயேசுவ தேவ ஆட்டுக்குட்டியா இந்த பூமிக்கு அனுப்பணும்னு சொல்லி மனசுல தீர்மானம் பண்றாரு. மனசுல என்ன பண்றாரு? தீர்மானம் பண்றாரு. அப்படி தீர்மானம் பண்ணின அடிப்படையில இயேசுவ அழைக்கிறாரு. எப்படி அழைக்கிறாரு? தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு அழைக்கிறாரு. அழைச்சிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா,
கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பூமிக்கு இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டியாக அனுப்பி வைத்தார். இது பிதாவாய் தேவனுடைய எதை குறிக்கிறது? கிரியையை குறிக்கிறது. விளங்குதா விளங்கலையா? அல்ல விளங்கணும். தெரிந்து கொள்ளுதல் என்பது தேவனுடைய தீர்மானம். தெரிந்து கொள்ளுதல் என்பது தேவனுடைய அழைப்பு. தெரிந்து கொள்ளுதல் என்பது தேவனுடைய கிரியை. அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். உலகமெங்கிலும் வாழ்கிற எல்லா மனிதர்களும் குற்றவாளிகள். குற்றவாளிகளாக வாழ்ந்து வருகிற எல்லா மனிதனுடைய குற்றங்களையும் தீர்க்க வேண்டும், நீக்க வேண்டும், போக்க வேண்டும். அதுக்காக பரலோகத்தில் அவருடைய மந்தையில எந்த ஆடாவது தகுதியா இருக்குமான்னு பார்த்தா இல்ல. அப்படி தகுதியா இருக்கிற ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தன்னுடைய குமாரன். அந்த குமாரனை பூமிக்கு அனுப்ப தீர்மானம் பண்ணினாரு. அந்த குமாரனை அவருடைய தீர்மானத்தின்படி அழைத்தாரு. அந்த குமாரனை தன்னுடைய தீர்மான அழைப்பின்படியே பூமிக்கு அனுப்பி வைத்தார். அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். இப்ப அடுத்த வசன வாசிக்க கேட்போம். 23:35 ஜனங்கள் நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்ட வசனம் என்ன அப்படின்னா, கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு அங்க மரணத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சொல்லப்பட்டதான வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல என்ன எழுதி இருக்கிறது அப்படின்னா, ஜனங்கள்லாம் நின்னு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அங்க இருக்கிறாங்க. அந்த அதிகாரிகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்து என்ன பண்றாங்க? இகழ்கிறாங்க, தப்பு தப்பா பேசுறாங்க. அப்படி பேசிட்டு இவன் மற்றவர்களை என்ன பண்ணினான்? இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் எதற்கு தெரிந்து கொண்டார்? உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா மனிதர்களையும் ரட்சிக்கும்படியாக ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொண்டார். எல்லா மனுஷனையும் ரட்சிக்கணும்னு சொல்லிதான் பூமிக்கு அனுப்பி வைத்தார். எல்லா மனிதர்களையும் ரட்சிக்கும்படியாக தான் பூமிக்கு வந்தார். அப்படி பூமிக்கு மனிதனாக பிறந்து வளர்ந்து ஊழியங்களை செய்ய ஒப்பு கொடுத்து ஊழியங்களை செய்து கொண்டு வர்றாரு. ஊழியங்களை செய்து கொண்டு வரும்போது அநேகருடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே ரட்சிப்பை கொடுத்து வந்தார். பலருக்கு சரீரத்தில் ரட்சிப்பை கொடுத்துட்டு வந்தார். அப்படி சரீரத்துல ரட்சிப்பை கொடுத்துட்டு வந்தாருங்கிறதுக்கு அடையாளம் தான் திமிர்வாதக்காரன், 18 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ. இப்படி பலருக்கு உடம்புல ரட்சிப்பை கொடுத்தார். ஆனால் ஊழிய வாழ்க்கையிலே பலருக்கு ரட்சிப்பை கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய தேவ ஆட்டுக்குட்டியினுடைய தேவ ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய முடிவு என்ன அப்படின்னா, அவர் சிலுவை மரணத்தின் வழியாக எல்லா மனுஷருடைய குற்றங்களையும் சுமந்து தீர்த்து அவர்களை ரட்சிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா எல்லாரும் சொல்றாங்க பாருங்க, இவன் மற்றவர்களை அல்ல பாருங்களேன். அப்படி சொல்லிட்டு எவ்வளவு தெளிவா பேசுறாங்க பாருங்க. இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆஹா, இயேசு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரா இல்லையா? பூமியில இல்லைங்க, பரலோகங்கள்ல. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தன்னை தேவன் தெரிந்து கொண்டார் என்றும் தெரிந்து கொண்ட நோக்கத்தின் அடிப்படையிலே அனுப்பி இருக்கிறார் என்றும் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்ற நான் தேவனுடைய ராஜ்யத்திலே வேலை செய்கிறேன் என்றும் அடிக்கடி சொல்லி இருக்கிறார். எல்லாம் காதுல கேட்டு 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 எல்லாம் மனசுல வச்சிருந்தவங்க அவர் கல்வாரி சிலுவையில மரணத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது என்ன அழகா இந்த பாயிண்ட கொண்டு வரானுங்க பாருங்க. இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால். ஆனா தேவனால் எதற்கு இயேசு தெரிந்து கொள்ளப்பட்டார்? இவனுக்கு என்ன செய்யப்படல, அறியல.
எல்லாருடைய பாவங்கள்ல இருந்து ரட்சிக்க, எல்லாருடைய பாவங்கள்ல இருந்து ரட்சிக்க, எல்லாருடைய மீறுதல் இருந்து ரட்சிக்க, எல்லாருடைய அக்கிரமம் இருந்து ரட்சிக்க. இத குறித்த அறிவு அவங்களுக்கு என்ன செய்யல இல்ல. ஆனா இயேசு பேசுனதை திரும்ப சொல்றதுக்கு மட்டும் என்ன இருக்குது? அறிவு இருக்குது. மனைவி புருஷங்கிட்ட கேட்பாங்க, பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் வேணும், வீட்டுல இதை வாங்கணும் அதை வாங்கணும், ஃபீஸ் வேணும். புருஷன் சொல்லுவாரு, கையில என்ன இல்ல, காசு இல்ல. அப்புறம் எதுக்கு கட்டிக்கிட்ட, அப்புறம் எதுக்கு பெத்துக்கிட்ட, நீ தான் என்ன கொடுக்கணும், காசு கொடுக்கணும். கேட்பது நியாயம் போன்று தெரிகிறது. ஆனால் நிலையையும் நிலைமையையும் விளங்கிக் கொண்டு பேச வேண்டியதை பேசுவதற்கு அறிந்திருக்க வேண்டும். இயேசு எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார் என்கிற அறிவு அன்றைக்கு அவர்கள் மத்தியிலே இல்லை. ஆனால் இயேசு மரிக்க போகிறார் என்று அவர்களுக்கு தெரிகிறது. அப்படி தெரியும் போது இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் சொல்றாங்க பாருங்க, தன்னைத்தானே என்ன செய்து கொள்ளட்டும், சிலுவையை விட்டு இறங்கி வரட்டும்ங்கிற மாதிரி சொல்றானுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையை விட்டு இறங்கி வருவதற்காகவா சிலுவையிலே அறையப்பட்டார்? அதற்காகவா இயேசு தெரிந்து கொள்ளப்பட்டார்? இல்லை. எல்லாருடைய குற்றங்களையும் மன்னித்து எல்லா மனிதர்களையும் ரட்சிக்க அவர் சிலுவை மரணம் ஏற்றாக வேண்டும். இதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகங்களிலே பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தின் தீர்மானத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட காரியம் கல்வாரி சிலுவையிலே நிறைவேறியது. அல்லேலூயா, ஓசியானா, ஸ்தோத்திரம். இயேசுவின் சிலுவையை சுற்றி நின்றிருந்த மனிதர்களைப் போல நாம் சபைக்குள் இருக்கக்கூடாது. இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவரை சுற்றி ஜனங்கள் இருந்தாங்க, அதிகாரிகள் இருந்தாங்க. அவர்களை போல அறகுறைய நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இயேசு ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டார் என்பதை அறியாத அறவேக்காடா இருந்தாங்க. ஆனா நீங்களும் நானும் இயேசு ஏன் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக பழுதற்றவராக தெரிந்து கொள்ளப்பட்டார் என்பதை சத்தியத்தை சத்தியமாக அறிந்த ஜனமாக வாழ வேண்டும். என் சபைக்கு போறோம் வரோம், ஒரு இளவும் விளங்காம வாழக்கூடாது. எண் 14, இயேசுவை பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக தேவன் நமக்காக பரலோகத்திலே தெரிந்து கொண்டு பூமியிலே வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்படி வைக்கப்பட்ட நோக்கத்திற்கு முடிவு என்ன? கடைசி வசனம் எல்லாரும் எழுங்க. 1 பேதுரு 4:2 எடுங்க. 1 பேதுரு 2:4 எல்லாரும் எடுத்தாச்சுங்களா? எல்லாரும் எடுத்தாச்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஓசியானா சொல்லுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்ப 1 பேதுரு 2:4 தேவ மகிமைக்காக எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களோ. அல்லேலூயா, ஆமென். வறுமையான வசனம், உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நிறைவேறுகிற வசனம். இங்க கவனிங்க, வாசிச்சுட்டோம். வசனத்தை எல்லாரும் சேர்ந்து தேவ மகிமைக்காக வாசிச்சுட்டோம். இந்த வசனம் எனக்கு என்ன வெளிப்படுத்துகிறது? இந்த வசனத்தின் வழியாக நான் அறிய வேண்டிய சத்தியம் என்ன? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியை யோவான் ஸ்நானன் தெரிந்து கொண்டான். ஆனால் அன்றைய நாட்களிலே வாழ்ந்த யூத ஜனங்களும் அதிகாரிகளும் தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை அறியாமல் போனார்கள். ஆனால் இன்றைக்கு சபைக்குள்ளே காணப்படுகிற நீங்களும் நானும் அவர்களைப் போல இயேசு தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை அறியாதவர்களாக வாழாமல் இயேசு எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார் என்கிற நோக்கத்தை அறிந்தவர்களாக வாழ இந்த வசனம் எனக்கு என்ன வெளிப்படுத்துகிறது என்றால், மிக முக்கியமான வார்த்தையை பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டதும் ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களோ நானும்
தெரிந்து கொள்ளப்பட்ட தாசனாகிய இயேசுவினிடத்தில் சேர்க்கப்படுவதற்காக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மனுஷன் எல்லாம் இயேசுவை தள்ளிக்கிட்டே இருப்பான். அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி. இயேசுவை தள்ளுகிறவர்கள் உலகத்திலே இருப்பார்கள். இயேசு பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்பதை அறியாதவர்கள் இயேசுவை என்ன பண்ணுவாங்க? தள்ளுவாங்க. ஆனால் இயேசுவானவர் பிதாவாகிய தேவனால் தேவ ஆட்டுக்குட்டியாக எனக்காக தெரிந்து கொண்டார் என்பதை நாம் அறிந்தோமானால் அந்த விலையேற பெற்ற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசுவை எனக்கானவர் என நானும் தெரிந்து கொண்டு அவரிடத்தில் சேர்க்கப்பட்டு அவரோடு கூட சபையில் வைக்கப்பட்டிருப்பேன். அல்லேலூயா. இயேசு எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார். அந்த இயேசுவை நான் தெரிந்து கொண்டு அவரோடு சேர்க்கப்பட்டவனாக அவருடைய சபைக்குள் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். வாரம் வாரம் ஏங்க உங்களை சபைக்கு வாங்க வாங்கங்கிறோம் சொல்லுங்க. அது எங்களுக்கு தெரியாதா பாஸ்டர்? நாங்க வந்தா ஒரு காணிக்கை உனக்கு கிடைக்கும், மாசம் பிறந்தா ஒரு தசமம் கிடைக்கும், தேவன் ஏதாவது சொன்னீங்கன்னா ஒரு பொருத்தனை கிடைக்கும். இதுக்கு தானே பாஸ்டர் எங்களை வர சொல்ற? ஐயோ, அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. உங்களுக்காக தேவன் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறாரு. எங்களை பிழைப்பூட்ட அவைகளை உங்கள் மூலமாக எங்களுக்கு கொடுக்கிறாரு. அது சாதாரண காரியம். தேவன் எதற்காக என்னை சபைக்குள்ளே வைத்திருக்கிறார்? விலையேற பெற்ற இயேசுவோடு நான் சேர்ந்து வாழ வேண்டும். வார வாரம் சபைக்கு வரலன்னா வருத்தப்படணும். ஐயோ, இந்த வாரம் இயேசுவோட சபையில சேர்ந்து நான் வாழலையே, இந்த வாரம் நான் இயேசுவோடு சேர்ந்து வாழ்வதற்குரிய சத்தியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குமே, அதை நான் கேட்கவில்லையே. அந்த சத்தியத்தை நான் கேட்கலன்னா அவரோட சேர்ந்து நான் எப்படி வாழ்க்கையை நடத்துவேன்? இந்த வாரம் எனக்குன்னு சொல்லப்பட்ட சத்தியத்தை நான் கேட்காத போது இந்த வாரம் உலகத்துல என்னைய சுத்தி ஒருத்தன் கெட்சித்து வருவானே, அவன் பேரு அந்தி கிறிஸ்துவாச்சே, அவனோட சேர்ந்து என் வாழ்க்கையை என்ன பண்ணிடுவேன்? நடத்திடுவேனே. இதற்காகவா இயேசு தெரிந்து கொள்ளப்பட்டார்? நான் அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ்வதற்காகவா இயேசு எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்? அல்ல. அவரோடு சேர்ந்து நான் வைக்கப்பட்டு அவரோடு வாழ்வதற்காக இயேசு எனக்காக என் குற்றங்களை தீர்க்க அவர் பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார். அல்லேலூயா. ஓசியானா. ஸ்தோத்திரம். எல்லாம் நம்ம அறியணும். பைபிள் சும்மா கிடையாது. வேதம் சும்மா இல்ல. வேதம் சாதாரணதல்ல. வேதம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை குறித்து எழுதி வைக்கப்பட்ட சத்திய புஸ்தகம். இந்த உலகம் எவ்வளவு கொள்ளாததுங்க. அது இந்த 2025 நியூஸ் டெய்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பட்டு மோசமா இருக்கு. நியூஸ் பார்க்க முடியல. எங்க பார்த்தாலும் வெட்டு, குத்து, காம களியாட்டங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அவதூறுகள், அவலங்கள், ஆட்டம் போட்டு திரியுது, கஞ்சா, போதை, என்னென்னமோ பயங்கரமா இருக்குது. உலகம் இன்னைக்கு படு பயங்கரமா போகுது. 2025 2026 எப்படி இருக்குன்னு தெரியல, 27 எப்படி இருக்குன்னு தெரியல, 28 எப்படி இருக்குன்னு தெரியல. படு மோசம். சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் வஞ்சிக்கப்படுது, வாலிப பிள்ளைகள்லாம் வஞ்சிக்கப்படுது, மனைவிமார்கள் வஞ்சிக்கப்படுறாங்க, புருஷன்மார்கள் வஞ்சிக்கப்படுறாங்க, முதலாளி வஞ்சிக்கப்படுறாங்க, அதிகாரி வஞ்சிக்கப்படுறான். படு மோசமா போயிட்டு இருக்குது. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு பார்த்தா எல்லாரும் யாரோட சேர்ந்து வாழல? இயேசுவோடு சேர்ந்து வாழல. உங்களுக்காக எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசுவோடு நாம் சேர்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும். அறியலன்னா நம்ம வாழ்க்கை போச்சு. சத்திய விளங்குதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஓசியான்னு சொல்லுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் எழுமை நின்று நாம் கேட்ட சத்திய தேவ செய்தியின் அடிப்படையிலே மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்னதென்று கண்டுபிடித்து இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசின சத்தியத்திலிருந்து நான் அறிந்து உணர்ந்து மனம் திரும்ப வேண்டியத ஸ்தோத்திரம் விளங்கி நல்ல தீர்மானம் எடுக்கலாமா? எல்லாரும் எழுமினீங்க, எல்லாரும் எழுமி நில்லுங்க. எழுமி நின்று கண்ணை மூடிடணும். யாரையும் பார்க்க கூடாது, யார்த்தையும் பேசக்கூடாது, வேற எதை பற்றிய சிந்தனை இருக்கக்கூடாது. எத்தனை அருமையான சத்தியத்தை தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். என் 14 சத்தியத்தை நம்மோட பேசி இருக்கிறார். என் 14 14ஆம் தேதியை பற்றி பேசி இருக்கிறார். அந்த 14ஆம் தேதி எதை குறிக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் சபையார்
தன்னுடைய குடும்பத்துக்காக வீட்டு தலைவர் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற இலக்கத்துக்கு தக்கதாக 10ஆம் தேதி 1 வயதுள்ள பழுதற்ற ஆண் ஆட்டுக்குட்டிய தெரிந்து கொள்ளணும்னு எழுதி இருக்கிறதே, அதை 14ஆம் தேதி வரை வச்சிருக்கணும்னு எழுதி இருக்கிறதே. 1 வயது பழுதற்ற ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளப்பட்டு வைத்திருக்க வேண்டும். இதான் 14ங்கிற ரகசியம், 14ங்கிற எண். இயேசு கிறிஸ்து உலகம் எங்கிலும் தோன்றுகிற எல்லா மனுஷருக்காகவும் பிதாவாகிய தேவனாலே பரலோகங்களிலே அவருடைய இருதயத்திலே தீர்மானிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாயிருக்கிறாரே. உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும் இஸ்ரவேலர் குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. ஆனா கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நமக்காக இந்த பூமிக்கு மனுஷனா வந்த இயேசுவ வேதம் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லுதே. யோவானுடைய கண்களுக்கு இப்படி வெளிப்பட்டது. வேற யாருக்கும் இந்த வெளிப்பாடு கிடைக்கல. யோவான் ஸ்நானனுக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்சது. யோவான் ஸ்நானனுடைய கண்களுக்கு இப்படி இயேசு தெரிஞ்சார். இயேசு அப்படி தெரிய வேண்டிய காரணம் என்ன? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வேண்டும், உலகத்தின் அக்கிரமங்களை சுமந்து தீர்க்க வேண்டும், உலகத்தின் மீறுதல்களை சுமந்து தீர்க்க வேண்டும். என்னுடைய பாவங்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய அக்கிரமங்களை இயேசு தேவ ஆட்டுக்குட்டியா சுமந்து தீர்க்கப்பட அவர் குற்றம் இல்லாதவரா, அவர் மாசற்றவரா, அவர் விலையேற பெற்றவரா தெரிந்து கொள்ளப்பட்டாரே. அது பிதாவாகிய தேவனால் பரலோகங்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டாரே. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவரை பூமிக்கு அனுப்பின பொழுது அவர் பூமியில வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியங்களை செஞ்சு கடைசியில பிடிபட்டு கல்வாரி சிலுவைக்கு கொண்டு போன போது அவர் சிலுவையில அறையப்பட்டு தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரை சுற்றி இருந்த ஜனங்களும் மற்றவர்களும் அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து தன்னைத்தான் ரட்சித்தான், மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் சொல்லி அங்க ஒரு இக்கு வச்ச மாதிரி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் சொன்னாங்களே. இயேசுவை பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை அறியாதபடியினாலே அறியாமையின் பேச்சை வெளிப்படுத்தினார்களே. நீங்களும் நானும் அவரிடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறோமே. பாவங்கள் நீக்கப்பட்டு, அக்கிரமங்கள் நீக்கப்பட்டு, மீறுதல்கள் நீக்கப்பட்டு அவரிடத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறோமே. அவரிடத்தில் சபையிலே சேர்க்கப்பட்ட பொழுதும் அவரை அறியாமல் இருக்கிறோமா? அவர் எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்கிறதை அறியாமல் காணப்படுகிறோமா? மனம் திரும்பணும். இயேசுவே, மற்றவர்களைப் போல நான் இருக்கக்கூடாது, உலகத்தார போல நான் இருக்கக்கூடாது, எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிறீங்கிறத அறிந்தவனாக இருக்க வேண்டும். நீ குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற என் குற்றங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்பதை இன்றைக்கு நான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டா மட்டும் போதாது, உம்மிடத்திலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறேன், உம்மிடத்திலே சேர்த்து வைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அறிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி நல்ல தீர்மானம் எடுக்கணும். அப்படி தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய மேய்ப்பரவர்கள் செபிப்பார். சத்திய பிதாவே, சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானுடைய ஒத்தாசையோடு இந்த நேரத்தில் உங்களை நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தலைப்பாக பலநாளும் எண்ணிக்கொண்ட சத்தியத்தின் மூலமாக உப தலைப்பாக ஆண்டவரே பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு எடுத்து வைத்தல் என்று சொல்லப்பட்ட சத்தியத்தின்படியாக ஆண்டவரே இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்திலே எழுதி இருக்கிறீர்கள். நாமங்களுக்கு ஒரு ஆகோடி மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், உண்மையே தொழுது சேவிக்கிறோம். பிதாவாகிய தேவனால் ஆண்டவரே தேவ ஆட்டுக்குட்டியாக ஸ்தோத்திரம் இயேசுவை தெரிந்து கொண்ட தெய்வம், ஆமென், மகிமையை செலுத்துகிறோம். கண்களுக்கும் இயேசு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டு, அல்லேலூயா, சத்திய அறிவை நீர் வெளிப்படுத்தின ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், மகிமையை செலுத்துகிறோம். நாங்களும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனங்களைப் போல கர்த்தாவே இகழ்ச்சிக்குரிய காரியங்களுக்குள்ள நாங்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனை குறித்ததான அந்த இயேசுவை குறித்த அறிவை ஆண்டவரே, ஆமென், ஆண்டவரே அதில் வளரத்தக்கதான ஆண்டவரே தேவனுடைய இயேசுவோடு கூட சேர்ந்தபடியான அந்த கிருபையை எங்களுக்கு கொடுக்கும்படி செபிக்கிறோம். இயேசுவை விட்டு விலகாதபடி, ஆமென், இயேசுவை விட்டு பின்வாங்கி போகாதபடி மரண பரியந்தம் கர்த்தாவே இயேசுவோடு கூட சேர்ந்து நாங்கள் அல்லேலூயா ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தேவ ஆட்டுக்குட்டிய அறிந்து ஆண்டவரே வாழ்ந்து ஆண்டவரே மகிமையாக வாழ, ஆமென், வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் ஒத்தாசையோடு செபிக்கிறோம். ஜீவன பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.